நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆட்சி மாற்றம் ஏற்படணும். வருவாங்க, தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வருவாங்க, உங்களை சந்திப்பாங்க. ஆனால் உங்களை விலை பேசி உங்களை அடிமையாக்குவதற்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய அன்பான எண்ணம். என்ன வேணாலும் அவங்க தரட்டும், வாங்கிக்க. நம்மதான் நாம கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்க, நான் வேண்டாம்னு சொல்றேன். ஆனால் அவர்களிடம் வாங்குவதற்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடக் கூடாது. இங்கே இருந்தால் நீங்கள் எஜமான், அங்கே இருந்தால் அடிமை என்கிற ஒரு நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி விட்டார்கள். அதற்கு முடிவுரை எழுத வேண்டும் என்பதுதான் அதுதான். தேர்தல் நேரத்தில் உங்களை பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, பேசுவாங்க, டிஃபன் பாக்ஸ் தருவாங்க, எல்லாம் தருவாங்க. வாங்கிக்க, தப்பு நம்ம காசு தான். நீங்கள் கைவிட்டு கூடாது. தங்க காசாக கொட்டி கொடுத்தாலும் ஆளுகிற சர்க்கார் நீங்க வாங்கிட்டு அது உங்களுடைய தொகுதியில அது பின்தங்கலாம், அதுக்கு பின்னணி ஏற்படலாம். உருவாக்கத்திலே நான் சொல்வதாக நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த சோழவந்தன் தொகுதிக்கே இந்த இடத்துல நான் வணங்கி கேட்டுக் கொடுக்கிறேன். ஒரு சாமானியர் மணி போன்று ஒரு விவசாயி நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி இன்றைக்கு அவர் 50 ஆண்டு ஒரு தலைவருடைய மகனுக்கு மகனாக பிறந்து தலைவனாவது சரித்திரம் அல்ல. ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து உழைத்து இன்றைக்கு 8 கோடி தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறாரே புரட்சி தமிழக எடப்பாடியார். அதுதான் சரித்திரம், அதுதான் சாதனை, அதுதான் உழைப்பு, அதுதான் அர்ப்பணிப்பு. ஆத்தியாக்குள்ள மட்டும்தான் அது வேற, கர்நாடகக்குள்ள மட்டும்தான் அது வேற. கெட்டி இருக்கான்னு கேட்பான். கெட்டி வீட்டில் வச்சுங்க, நிறைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. முட்டா பேர் அந்த பெட்டியில வேற பெட்டி இருக்காங்க. இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில 5 மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த கட்சியுடைய தலைவர், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு போடுறாரு. அவங்க பொறுத்து அந்த அளவுக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா கணக்கு ஒன்னா இருக்கு, அதிர்ச்சல் வேறையா இருக்க. கூப்பிட நேரம் யாரு நேருன்னா நீங்க ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு அந்த நேரு இல்ல, KM நேரு, திருச்சி நேரு. அவர் கூப்பிடலாம், போய் விசாரிக்கிறாங்க. ஏன்னா கணக்குல வந்துருக்கீங்க ஐயா, கணக்குல 2 அப்படின்றாங்க. சரி, அங்க போய் விசாரணை நேரு சொல்றாங்க, ஓவர் ஸ்டாலின் தளபதியா ஆமா ஐயா, நம்ம மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். என்னடா கணக்குல கொடுத்தது 2யா, அடிச்சது 150. ஏன்னா மலைக்கும் மருந்துக்கும் கொடுத்தது 2, அடிச்சது 150. நீ வேலை தூக்கிட்டே இங்க ரோடோடா அலையிறது, அவன் பெட்டி தூக்கிட்டு அலையிறான். 150 பெட்டியை ஒண்ணுமா கொண்டு போயிட்டாங்க. அதைய பார்த்தாங்க, இவங்க நமக்கு சரியா வரமாட்டாங்க. அதுல வடிவேல் சொல்லுவாங்க, நீ இதுக்கு சரியா வரமாட்ட சுந்தரு, நீ இதுக்கு சரியா வரமாட்ட. எதுக்குன்னு சொல்றாரு. 150 பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் பார்த்தா சாதி சரியா வர. தமிழக அரசியல் வரலாற்று 73 வருஷம், இன்னைக்கு 77 வருஷம் ஆச்சு நம்முடைய சுதந்திர தினம். மதுரை மாநகராட்சியில ஒட்டுமொத்தமா அத்தனை மண்டலங்களையும் அந்த கட்சி தலைவரை நான் சொன்னேன். சொல்ல உண்மைதான், தாய் வீட்டுக்கு திரும்பி வந்துருக்கீங்க, அது உண்மையை தெரிஞ்சுருக்கீங்க. தாய் கலாச்சாரத்துக்கு நாம் தமிழ் தம்பி இருக்காரு. 150 பேட்டி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே இதுதான். அதையே பார்த்தா இவங்கள விட்டுருந்தா நம்ம பெட்டியும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் பெட்டின்னு சொல்றது நீங்க தவறா நினைச்சிட கூடாதுதான். ஏதோ எடுத்துட்டு போயிட்டான், ராஜினாமா பண்ணிட்டாங்க. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, இந்த முழுவார்பட்டியில நீங்கள் எல்லாம் இந்த மதுரையின் மண்ணின் மைந்தர்கள், இந்த மதுரையினுடைய சொத்து, இந்த மதுரையினுடைய எதிர்காலம், இந்த மதுரையுடைய நம்பிக்கை. ஒரு மதுரை மாநகராட்சியிலே ஒரு தலைவராக அந்த கட்சியினுடைய மண்டல தலைவர்களை 5 பேர் ராஜினாமா பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இது போன்ற ஒரு அவலத்தை இந்த மதுரை இதுவரை சந்தித்ததில்லை, பார்த்ததில்லை. போலீஸ் விசாரணை, அமைச்சர் விசாரணை, முட்டு வைக்கிறான். இந்த வீட்டுக்கு வரி 10,000 ரூபாய்,
அது நேரம் வருவான். எவ்வளவு 10,000 ரூபாய் டீ கடை தானே வச்சிருக்கேன், சரி விடு 5 எனக்கு விட்டு 500 உனக்கு வச்சு 500 மாநகராட்சிக்கா 5000 இவனுக்கா, அப்ப 10,000 போட வேண்டியது 5000 மாநகராட்சிக்கு வர வேண்டியது மொத்தம் 10,000 போச்சு. இப்படி எல்லா வீடுகளுக்குமே போட்டிருக்கான். வரி விதிக்கிறது தான் ஒரு முறைகேடு நடந்தது இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.